Maybach music. Can anybody out there hear me? Hear me? 'Cause I just wanna say. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சதீஷ் சேலத்துலேருந்து. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் ஒரு இயற்கை சூழலில் வாழணும், கிராமம் சைடு வாழணும், இந்த மாதிரி தாட் நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பட்ஜெட்டுக்குள்ளார சில விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு எய்ம் இருக்கும். பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு வீடு வாங்கணும், பட்ஜெட்டுக்குள்ளார ஒரு கார் வாங்கணும், பட்ஜெட்டுக்குள்ளார சில திங்ஸ் வாங்கணும். அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளார சேலமில் சரௌண்டிங்கில் என்னென்ன பட்ஜெட்டுக்குள்ளார இருக்குது அப்படிங்கிறத நான் நம்ம சேனல் மூலமாக சொல்லிகிட்டு இருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மேட்டுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர். இது வந்து சேலத்துலேருந்து சரியாக ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. என்ன ஹைவேஸில் டோல்கேட்டுக்கு முன்னாடி இது ரைட் சைடு திரும்பும். இங்கே ஒரு 2 ஏக்கர் காடு இருக்குது. ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா 60 lakhs சொல்கிறாங்க. ஒரு 2 ஏக்கர் காடு இருக்குது. ஸோ நம்ம ஃபார்ம் ஹவுஸ் வைக்கணும், இயற்கை சூழலில் வாழணும், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வைக்கணும், இல்லை வேறு தோட்டங்கள் ஏதாச்சும் போடணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் நல்ல சூட்டபுளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சஜஷன் போன வீடியோவுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, லைக்ஸ் கொடுத்துருந்தீங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. என் ஃப்ரெண்டுக்கு சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து கேஷுவலாக பேசுங்க, எப்பயும் போல் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனல் புதுசாக அப்படிங்கிறதுனால சில தடுமாற்றங்கள் இருக்கும். அது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸ் நீங்கள் தெரிவிங்க, நான் என்னென்ன ரெட்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இப்போ பார்க்க போகிற இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன், அதுக்கு கூப்பிடுங்க. சேலம் சரௌண்டிங்கில் இல்லாமல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு நீங்கள் போகணும், நீங்கள் தான் போய் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறது எல்லா ஊருக்குள்ளே இருக்கிற பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற இடங்கள் எல்லாமே நான் ரிவ்யூவில் கொண்டு வரேன். ஷாப்பில், திங்ஸில் எல்லாமே நான் கொண்டு வரேன். நீ வரும் வீடியோக்குள்ளே ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துட்டு போக போகிறோம். இப்போ அந்த 2 ஏக்கர் நிலத்தை நம்ம போய் பார்க்க போகிறோம். சேஃப்டி முக்கியம் அப்படிங்கிறனால மாஸ்க் போட்டுருக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம ரிவ்யூ எடுக்க போகிற இடம் ஒரு கிராம சூழலான ஒரு இடம். ஸோ இங்கே நம்ம வந்து சேஃப்டி அப்படிங்கிறது ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணுறதுனால நம்ம சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து தள்ளி இருக்கிறோம். இங்கே மாஸ்க் தேவையில்லை. ஸோ ஏன்னா என்னை சுற்றி யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டேன். வாங்க இப்போ அந்த லேண்டை போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த லேண்டுக்கு வந்தாச்சு. இதுதான் அந்த லேண்டு. ஸோ இதை பார்க்கும்பொழுது எனக்கு மீண்டும் சின்ன வயசு பருவம் ஞாபகம் வருது. இந்த மாதிரியான சூழலில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி அதில் நம்ம ஸ்டே பண்ணுறது எவ்வளோ சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி, மனசில் ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் நேச்சரை பார்க்கும்போது தான் நான் தோணும். ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்கும். சேஃப் ஸ்பேஸ் சொல்கிற இடம் இந்த இடம் தான். மொத்தம் இங்கே ஒரு 250 தென்னை மரம் இருக்குது. வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இடத்துக்கு ஒரு காத்தோட்டமான ஒரு சூழ்நிலை. அவங்க சொன்ன இடம் இதுதான். இதில் மொத்தம் ஒரு 250 தென்னை மரம் இருக்குது. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி இதெல்லாம் ஒரு வீடு கட்டிட்டு ஒரு சாட்டர்டே சண்டேயில் ஒரு ஹாலிடேஸில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு மனம் நிம்மதியான ஒரு சூழல் கிடைக்கும். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன பேசுகிறதே தெரியல. உங்களுக்கு சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஏன்னா இன்னும் ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பின்னோடி கீப் பண்ண மாதிரி ஒரு ஃபீல். ஒரு காலத்தில் நாங்கள் இருந்த ஊரும் அப்படி தான் இருந்துச்சு. இப்போ இயற்கையை எல்லாம் அழிச்சிட்ருக்குறாங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டுருக்குறாங்க. அது நமக்கு அதை எப்படி சொல்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், ஒரு இயற்கை சூழலில் எதையுமே அழிக்காமல் இங்கே வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்க, அந்த வாழ்க்கைக்கு நிகராக வேறு எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு பியூர் ஆக்சிஜன், பியூர் ஃப்ரெஷ்ஷான ஏர் இங்கே இருந்தால் நமக்கு டேப்லெட்டே தேவையில்லை, எந்த ஒரு நோய் நொடியுமே வராது. அந்த மாதிரியான ஒரு சூழல் இந்த
இடம். இதை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த இடத்துல மறுபடியும் ஓடி விளையாடணும் அப்படிங்கிற ஒரு தாட் வருது. நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு பிளேஸ். இதே மாதிரி பல வீடியோக்கள் நம்ம அடுத்தடுத்த சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரிவ்யூவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரம் சேலம் சதீஷ்.